ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான கருணை கிழங்கு வறுவல். இதை சேனை கிழங்கு வறுவல்னு சொல்லுவாங்க. இந்த கல்யாண வீட்டிலலாம் பண்ணுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே ஸ்டைலில் நம்ம வீட்டிலே பண்ணலாம். அதுவும் ரொம்ப சுலபமாக பண்ணலாம். எப்படி பண்ணலாம் தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் ஆயில் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கையில் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இல்லைன்னா கையெல்லாம் ஒரு மாதிரி அரிக்கும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த கருணை கிழங்கு ஒரு மாதிரி காரல் தன்மை இருக்கும். நம்ம 2-3 நாளாவது அதை வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் செஞ்சோம் அப்படின்னா அந்த காரல் தன்மையெல்லாம் குறையும்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம நாக்கெல்லாம் அரிக்கும்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, சில டைம் கருணை கிழங்கு சாப்பிடும்போது அந்த ப்ராப்ளம் எல்லாம் இருக்காது. நார்மலாக எப்பயும் போல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. முக்கியமாக இந்த கருணை கிழங்கு கட் பண்ணும்போது எண்ணெய் தடவிடணும், மறந்துடாதீங்க. அந்த ஸ்கின்னெல்லாம் பீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி பொடி தான் கட் பண்ணி நல்லா ஒரு க்யூப் சைஸில் குட்டியாக கட் பண்ணிக்கிறேங்க. இந்த கருணை கிழங்குலையும் நிறைய சத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உடல் உஷ்ணம், உடல் வலி இதெல்லாம் போக்குறதுல இந்த கருணை கிழங்கு ரொம்ப உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ஈவன் பைல்ஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனா அவங்களுக்கும் இந்த மாதிரி கருணை கிழங்கு எல்லாம் சாப்பிட்டு வரும்போது அது க்யூர் ஆகுது அந்த மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்களும் கருணைக்கிழங்கு தாராளமாக சாப்பிட்லாங்க. ஏன்னா கருணைக்கிழங்கு தேவையில்லாத வேஸ்ட் கொலஸ்ட்ரால் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே நீக்குது. அது மட்டும் இல்லை, உடம்பு நல்லா சுறுசுறுப்பாக செயல்படுறதுக்கும் இந்த கருணைக்கிழங்கு உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் க்யூப்யாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணியில் போட்டுக்கிறேங்க. தண்ணியில் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம அலசிட்டு அதுக்கப்புறம் தாங்க நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் அந்த அரிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே நல்லா போகும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. நம்ம கட் பண்ணும்போது நல்லா பிடிச்சு கட் பண்ணணுங்க. ஏன்னா கையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு கட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, பார்த்து பத்திரமா கட் பண்ணணும். இல்லைன்னா லைட்டாக வலிக்கிடுங்க. நான் ஒரு 1 kg அளவுக்கு இந்த கிழங்கு வாங்கிட்டு வந்தேன். அது ஃபுல்லாக 1 kg எல்லாம் பண்ணலை, அதில் பாதி இருந்தால் போதும். கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேக விட்டுருங்க. அதில் தேவையான அளவு உப்பு, மஞ்சள் பொடி, பின்ன 1.5 இன்ச் அளவு புளி ஊற வச்சு சேர்த்துருக்கேன். புளியை நல்லா கரைச்சிட்டு சேர்க்கலாம். அப்படி இல்லைனாலும் அந்த சக்கை எல்லாத்தையுமே நல்லா பிழிஞ்சிட்டு எடுத்துருங்க. இப்போ இது ஒரு பாதி வேக்காடு வெந்துருச்சுங்க. 50% வெந்தாலே போதும். அதுக்கப்புறம் வேகக்கூடாது, ஏன்னா அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பாதி வெந்ததுமே நம்ம எடுத்து அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம இந்த கிழங்கை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வேக வச்சு வடித்த அந்த கிழங்குல தேவையான அளவு உப்பு, வீட்டு குழம்பு மிளகாய் பொடி இருக்குது பார்த்தீங்களா, மசால் பொடி, அது 1.5 டீஸ்பூன் அளவுக்கு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். வீட்டு மசால் பொடி இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நார்மல் மிளகாய் பொடி இருக்குது பார்த்தீங்களா, அது, மல்லிப்பொடி, சோம்பு பொடி, மஞ்சள் பொடி, இது 4ஐயுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாலும் நீங்கள் சோம்பு, அந்த மல்லி, வரமிளகாய் இது எல்லாத்தையுமே வறுத்து அதுக்கப்புறமா ட்ரை ரோஸ்ட்டில் வறுத்துட்டு அரைச்சி போட்டுக்கலாம். இந்த மாதிரி மசால் பொடியெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் இந்த மசால் எல்லாமே உள்ளே இறங்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour அப்படியே வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அரை மணி நேரம் கழித்து இந்த மாதிரி ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், ஒரு கொஞ்சமாக கடுகுளுந்த பருப்பு, கொஞ்சம் சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை, அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு வதக்கிக்கணுங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, அதுக்கப்புறம் 2 பல் பூண்டு, இது 2ஐயுமே நல்லா துருவி சேர்த்துக்கிறேன். நீங்கள் துருவலைனாலும் சரி, தட்டி கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூனுக்குள்ளே நம்ம சேர்த்துக்கணும். இந்த மாதிரி நல்லா துருவி சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறணும். இந்த மாதிரி நல்லா வதக்கணுங்க. பச்சை வாசனை நல்லா போன பின்னாடி நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த கிழங்கு, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களால் கிழங்கு இப்போ ரெடி பண்ண முடியலை, நாங்கள் காலையில் எழுந்திரிச்சு பிஸியாக எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படின்னா முதல் நாள் நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டு மறுநாள் நம்ம எழுந்திரிச்சு இந்த மாதிரி தாளித்து செஞ்சுக்கலாம். முதல் நாள் நைட் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடணுங்க. இந்த மாதிரி நல்லா நம்ம கிளறி விடணும். நம்ம மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயோ இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சு நம்ம கிளறணும். ஏன்னா அப்போ தான் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகும். ஏன்னா நம்ம எண்ணெய் ரொம்ப கம்மியாக ஊற்றிருக்கோம், அதனால தான். இடையில நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன்.
அவ்வளோதாங்க, நம்மளோட சேனைக்கிழங்கு வறுவல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உண்மையிலே செம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கல்யாண வீட்டில் சாப்பிட்டோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியே இருக்கும். அது மட்டும் இல்லை, இது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலே செம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.